carbonyl compounds and carboxylic acid la Cannizzaro reaction adoda mechanism paaka porom. So one of the important question in 12th standard, இது அடிக்கடி ரிப்பீட்டட் கொஸ்டின் இது. ஸோ இது வந்து பப்ளிக்ல வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சரியா? ரைட். இதோட ரியாக்ஷன், ஓவரால் ரியாக்ஷன் வந்து இப்போ பார்க்க போறோம். சரியா? ரைட். ரியாக்ஷன் என்ன ரியாக்ஷன்? ரியாக்ஷன், ஓவரால் ரியாக்ஷன். இந்த கெனிசாரோ ரியாக்ஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து என்ன ரியாக்டன்ட் எடுத்துக்க போறோம்னா பென்சால்டிஹைட் C6H5CHO பென்சால்டிஹைட் பிளஸ் சேம் அதே பென்சால்டிஹைட் தான் எடுத்துக்க போறோம் C6H5CHO. இது பேர் என்னது? பென்சால்டிஹைட். பென்சால்டிஹைட் பென்சால்டிஹைட் இதோட பேர் நேம் என்னது? பென்சால்டிஹைட். ஸோ இதோட என்ன பண்ண போறோம் நம்ம? sodium hydroxide 50% aqueous sodium hydroxide 50% sodium hydroxide எடுத்துக்க போறோம். சரியா? 50% sodium hydroxide. என்ன ப்ராடக்ட் கிடைக்க போகுதுன்னா நமக்கு ரெண்டு ப்ராடக்ட் கிடைக்கும். ஒன்னு C6H5CH2OH. இதோட பேர் என்னன்னா பென்சைல் ஆல்கஹால். பென்சைல் ஆல்கஹால் பிளஸ் இதோட சேர்ந்து இன்னொரு சால்ட் ஒன்று கிடைக்கும். என்ன கிடைக்கும்? C6H5COONA சோடியம் பென்சோயேட். இதோட நேம் என்னது? சோடியம் பென்சோயேட். சோடியம் பென்சோயேட். ஸோ இது ஒரு சால்ட். சரியா? இது ஒரு சால்ட். அதே மாதிரி இது வந்து ஆல்கஹால். ஸோ ஒரு ஆல்கஹால் ஒரு சால்ட் கிடைக்கும். சரியா? ரைட். ஸோ இந்த ரியாக்ஷன் பொறுத்த வரைக்கும் இதுல வந்து there is no ஆல்ஃபா ஹைட்ரஜன். ஆல்ஃபா ஹைட்ரஜன் வந்து இதுல கிடையாது. நோட், இதுல வந்து ஆல்ஃபா ஹைட்ரஜன் கிடையாது. ஆல்ஃபா ஹைட்ரஜன் இதுல கிடையாது. ரெண்டாவது, இதுல என்ன ரியாக்ஷன்ல என்ன நடக்குது அப்படின்னா செல்ஃப் ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் நடக்குது. செல்ஃப் ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன். செல்ஃப் ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் வந்து இந்த ரியாக்ஷன்ல நடக்குது அப்படிங்கிறத பார்க்க போறோம். சரியா? இப்போ இதோட ஓவரால் ரியாக்ஷன் மெக்கானிசம் வந்து பார்க்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். சரியா? ரைட். நெக்ஸ்ட், இதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல ஸ்டெப் ஒன் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா அட்டாக் ஆஃப் OH minus on carbonyl கார்பன்ல வந்து என்ன பண்ணுது? ஒரு OH பேஸ் வந்து அட்டாக் பண்ண வைக்க போறோம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் 1 mole ஆஃப் பென்சாலிட் எடுத்துக்கலாம். பென்சாலியோட நமக்கு வந்து C6H5C டபுள் பாண்ட் O ஹைட்ரஜன் C6H5CHO பிளஸ் இதோட சேர்த்து என்ன பண்ண போறோம்? நமக்கு OH மைனஸ் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? அட்டாக் பண்ண வைக்க போறோம். சரியா? ரைட். ஸோ இப்போ இந்த பாண்ட் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? இங்கே ஷிஃப்ட் ஆகிடும். ஏன் ஷிஃப்ட் ஆகுது? எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆர்டர் படி பார்த்தோம்னா கார்பன் ஆக்சிஜனுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம் கார்பனை விட. ஸோ அதனால இந்த பாண்ட் என்ன ஆகுது? மேலே ஷிஃப்ட் ஆகும். ஸோ மேலே ஷிஃப்ட் ஆகுதுன்னா நமக்கு எப்படி கிடைக்கும்? நமக்கு இந்த பாண்ட் வந்து நமக்கு மேலே போயிடும். ஸோ அதனால ஆட்டோமேட்டிக்கா ஸோ இங்கே வந்து மைனஸ் சார்ஜ் வந்து கிரியேட் ஆகிடும். சரியா? ரைட். ஸோ இங்கே மைனஸ் சார்ஜ் போனதுன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்ன ஆகும்? பிளஸ் சார்ஜ் வந்து ஜென்ரேட் ஆகிடும். ஸோ இங்கே பிளஸ் மைனஸ் இன்ட்ராக்ட் ஆகிடும். இந்த OH மைனஸ் என்ன பண்ணுது? இங்கே பிளஸ் அட்டாக் பண்ணி நமக்கு வந்து OH வந்து இங்கே கார்பனோட அட்டாச் ஆக போகுது. சரியா? ரைட். ஸோ இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா இதை அப்படியே எழுதிக்கலாம். C6H5CO minus ஹைட்ரஜன் பிளஸ் OH மைனஸ் அட்டாக் பண்ணால் OH. சரியா? ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் அட்டாக் ஆஃப் OH மைனஸ் ஆன் கார்பனைல் கார்பன். சரியா? ஸோ அட்டாக் பண்ண வச்சாச்சு. அடுத்தது ஸ்டெப் டூல என்ன நடக்குது? ஸ்டெப் டூல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா ஹைட்ரைடு அயான் ஷிஃப்ட். ஹைட்ரைடு அயான் ஷிஃப்டிங் நடக்குது. எப்படி? இங்க இருக்கக்கூடிய ப்ராடக்ட் அப்படியே எழுதிக்க போறோம். இன்னொரு மோல் பென்சாலிகேட் அப்படியே எழுத போறோம். சரியா? அப்ப C6H5C டபுள் பாண்ட் O ஹைட்ரஜன் பிளஸ் ப்ரீவியஸ் ஸ்டெப் 1ல கிடைச்ச அந்த ப்ராடக்ட் வந்து நம்ம எழுத போறோம். C6H5CO மைனஸ் ஹைட்ரஜன் பிளஸ் OH. சரியா? ரைட்.
இப்போ நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக பாண்ட் எப்படி ஷிஃப்ட் ஆகும்? ஸோ இந்த பாண்ட் இங்கே மேலே ஷிஃப்ட் ஆகும். எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ஆர்டர் படி பார்த்தோம்னா சரியா? ரைட். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கே வந்து இந்த பாண்டு ஷிஃப்ட் ஆனதுனால நமக்கு இந்த பாண்டை கேன்சல் பண்ணிக்கலாம் சரியா? ரைட். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இங்கே ப்ளஸ் சார்ஜ் கிரியேட் ஆகிடும் சரியா? ப்ளஸ் சார்ஜ் வந்து இங்கே கிரியேட் ஆகிடும். இதில் இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜன் இதில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் என்ன ஆகுது? நமக்கு ஷிஃப்ட் ஆக போகுது. ஸோ இதில் வந்து இந்த ஹைட்ரஜன் வந்து இதோட ஆட் ஆக போகுது சரியா? ரைட். இப்போ இந்த ஹைட்ரஜன் எப்படி வெளியில வருது அப்படின்னு சொன்னா ஹெச் மைனஸா தான் வெளியில வருது, ஹைட்ரைடாக தான் வெளியில வருது. ஹெச் மைனஸ் தான் நம்ம வந்து ஹைட்ரைட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹெச் மைனஸ் அப்படி என்ன ஆகுது? நமக்கு இந்த கார்பனைல் கார்பனை வந்து அட்டாக் பண்ண போகுது சரியா? ரைட். இப்போ நமக்கு ப்ராடக்ட் அப்படியே எழுதலாம். ப்ராடக்ட் எழுதுங்க அப்படியே. ஸோ ப்ராடக்ட் எழுதுனோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் நமக்கு வந்துட்டு இந்த இடத்துல வந்து இது அட்டாக் பண்ணும் போது ஸோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு C6H5 CO மைனஸ் மேலே மைனஸ் இருக்கு. அதே மாதிரி இந்த ஹைட்ரைடு வந்து இங்கே வந்துச்சு. ஸோ அதனால ஹைட்ரஜன் சரியா? ஹைட்ரஜன் பிளஸ் இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்கு சரியா? இங்கே ஒரு ஹைட்ரஜன் பிளஸ் இதோட சேர்ந்து அதுக்கப்புறம் இந்த ஸ்டெப் அப்படியே எழுதுறோம் சரியா? C6H5 O மைனஸ் கீழே என்ன இருக்கு? OH சரியா? ரைட். அப்போ இது ஒரு ப்ராடக்ட் நமக்கு. ஸோ இது ஒரு ப்ராடக்ட், அதே மாதிரி இது ஒரு ப்ராடக்ட் சரியா? ரைட். இப்போ ஸ்டெப் 3ல என்ன பண்ண போறோம்னா இது ரெண்டுத்தையும் அப்படியே எடுத்து எழுத போறோம் சரியா? ரைட். ஸ்டெப் 3 அடுத்த ஸ்டெப் 3 ஸ்டெப் 3ல என்ன நடக்குது? ஆசிட் பேஸ் ரியாக்ஷன். அப்ப ஸ்டெப் 2ல என்ன நடந்திருக்கு? நமக்கு ஸ்டெப் 2ல நமக்கு ப்ராடக்ட் என்ன கிடைக்குது? நமக்கு இந்த CH2O மைனஸ் அதே மாதிரி இந்த ப்ராடக்ட் கிடைச்சிருக்கு சரியா? இதை எழுதிக்கலாம். இதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம், இதை செகண்ட் எழுதிக்கலாம் சரியா? செகண்ட் எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் C6H5 C6H5 அதே மாதிரி இங்க என்ன இருக்கு? நமக்கு மேல O மைனஸ் OH மைனஸ் அதே மாதிரி கீழே OH பிளஸ் இதோட சேர்ந்து ப்ரீவியஸ் ஸ்டெப்ல என்ன கிடைச்சது? நமக்கு C6H5 CH2O மைனஸ் C6H5 CO மைனஸ் ஹைட்ரஜன். இதுதான் நமக்கு வந்து செகண்ட் ஸ்டெப்ல கிடைச்ச நமக்கு வந்து ப்ராடக்ட். ஸோ அது ரெண்டுத்தையும் எடுத்து ஆசிட் பேஸ் பண்ண போறோம். இந்த இடத்துல என்ன நடக்க போகுது அப்படின்னு சொன்னா இங்க இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜன் என்ன ஆக போகுது? ஷிஃப்ட் ஆகி நமக்கு இந்த O மைனஸ் வந்து அட்டாக் பண்ண போகுது சரியா? இந்த ஹைட்ரஜன் எப்படி போகுது அப்படின்னு சொன்னா H பிளஸ்ஸா தான் வெளியில போகுது, எலக்ட்ரானை இங்கே விட்டுட்டு போகுது சரியா? இந்த எலக்ட்ரானை விட்டுட்டு போறதுனால நமக்கு என்ன ஆகணும்? ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இந்த ஹைட்ரஜன் வந்து இங்கே ஷிஃப்ட் ஆயிடுது. ஸோ இந்த பாண்ட் வந்து இங்கே ஷிஃப்ட் ஆயிடுது சரியா? ரைட். அப்ப நம்ம எப்படி எழுதலாம்? C6H5 C டபுள் பாண்ட் O, அதுக்கப்புறம் இங்கே ஒரு O மைனஸ் பிளஸ் அதுக்கப்புறம் C6H5 COH ஹைட்ரஜன் சரியா? ரைட். ஸோ இது வந்து நமக்கு வந்துட்டு சோடியம் ஆல்ரெடி நமக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து சோடியம் எடுத்துக்கிறதுனால இந்த சோடியம் வந்து இதோட அட்டாக் பண்ணி Na பிளஸ் இதோட சேர்ந்து நமக்கு சோடியம் பென்சோயேட் கிடைக்கும். அப்ப இது வந்து என்னது? சோடியம் பென்சோயேட். அதே மாதிரி இது என்னது? பென்சைல் ஆல்கஹால். ஸோ ஒரு ஆல்கஹால் ஒரு சால்ட் வந்து நமக்கு இதுல கிடைக்குது சரியா? ரைட். இதுல ஆக்சிடேஷன் இதுல முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது ஆக்சிடேஷன். ஆல்டிஹைடை வந்து நம்ம பென்சால்டிஹைடு வந்து ஆக்சிடைஸ் பண்றோம். ஆக்சிடைஸ் பண்ணாலே வந்து ஆசிட் கிடைக்கும். ஆக்சிடைஸ் பண்ணா பென்சோயிக் ஆசிட் பிளஸ் இதுல சோடியம் இருக்கிறதுனால நமக்கு வந்து சோடியம் பென்சோயேட்டா சால்ட்டாவே கிடைக்குது. அதே மாதிரி ஆல்கஹால் ரிடக்ஷன் பண்ணா ஆல்கஹால் கிடைக்கும். ஸோ பென்சாலிடை வந்து நம்ம ரிடக்ஷன் பண்ணும்போது ஆல்கஹால் கிடைக்குது. அது என்ன டைப் ஆஃப் ஆல்கஹால்? பென்சைல் ஆல்கஹால் வந்து நமக்கு இங்கே கிடைக்குது சரியா? ரைட். இதுதான் வந்து ஓவரால் மெக்கானிசம். ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 இதுல வந்து கிளியர் ஆகும் சரியா? ரைட். வெரி குட். ஓகே, தேங்க்யூ.